அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும், மறுஜென்மம் எடுக்கும் மேசம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2 வாரங்களில் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் மற்றவர்களின் உள்ளத்தில் இடம் பிடிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தையும் சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான நிகழ்வுகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த 2 வாரங்களின் துவக்கத்தில் இருந்து முடியும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்தில் நுழைவது பல மடங்கு நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. முற்பகுதியில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகுவதால் முற்பகுதியிலிருந்து பிற்பகுதி வரைக்குமே வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்களை வெற்றிகரமாக சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடன் தேவையற்ற வகையில் கருத்து மோதல்களை ஏற்பட்டு வந்த சூழலில் அந்த கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தாய் தந்தையருடன் இருந்த கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் வாழ்க்கை துணை என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் விலகி தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இருந்த சங்கடங்களை மறைந்து உறவு பலப்படக்கூடிய வகையிலும் உறவு மேம்படக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மறுஜென்மம் எடுக்கும் மேசம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 இருந்து யோகஸ்தானமாகிய 6 நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகள் உறுதியாகவே விலகும். யோகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையில இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவில் ஏற்பட்ட தடைகளும் சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் ஏற்பட்ட வில்லங்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மறுஜென்மம் எடுக்கும் மேசம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. யோகஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் சனி மற்றும் ராகு இணைந்து மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகின்றன. லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் செயலாக மாற்றக்கூடிய வகையில் பல பணிகளை உணர்ச்சி வசப்படாமல் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது லாபம் கிடைத்தாலும் அது மறுநேரத்திலேயே சில விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் வந்தாலும் கூட அந்த விரயங்களை இந்த வேளையில் முதலீடாகவும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பை சனி மற்றும் ராகு இணைந்து லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு
மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வை விலகக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சேமிப்புகளை முதலீடுகளாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பயணம் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அவற்றால் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஜீவனக்காரகனும் நிழல் கிரகமான ராகுவும் இந்த வேளையில் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கின்றன. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமையும். மனதிற்கு பிடித்த இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. அடுத்தடுத்து 2 வாரங்களில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், கவலை விலகுவதோடு உறவுகள் இருந்த சிக்கல் மாறி உறவுகள் தலைகீழாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது பகை உணர்ச்சியை குறைப்பதோடு உறவு வலுப்படக்கூடிய வகையில் உற்சாகத்துடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் வலம் வருகிறாருங்க. குரு 3இல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. இருந்தாலும் ஜென்மகுரு போன்ற அமைப்பு இல்லை என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நல்ல வாய்ப்புகள் குரு பகவானின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவானின் அமைப்பால் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைத்தபடி கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியன் தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ற்கு வருவதும் நன்மை தர இயலாத அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிலும் தைரியஸ்தானத்தில் வலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். நிதானமும் பொறுமையும் இருந்தால் பல காரியங்களை சிறப்பான முறையில் வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் தைரியத்தில் நுழைந்து குரு பகவானுடன் இணைவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உறுதியாகவே இந்த வேளையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு உறவுகள் வலுவாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பெண்மணிகளாகிய உங்களை தேடி வரப்போகிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்க்கையையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு குரு மற்றும் சுக்கிரன் தைரியத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரும்.